Today we are going to see managing input and output operation and also the decision making. Managing input and output operation is nothing but it is a scan function. The scanf function in C is a standard library function. The scanf function is used to read the formatted input from the user. It is typically used in the conjunction with printf for input and output operation. இப்போ நம்ம வந்து ஒரு printf functions கொடுத்தா தான் நம்ம scanf functions கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம printf functionsல நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூவை என்டர் பண்ண சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அதை கெட் பண்ணுறதுக்காக நம்ம scanf function, அதாவது நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம கெட் பண்ணுறதுக்காக நம்ம scanf functions யூஸ் பண்ணியிருப்போம். ஜென்ரல் சின்டாக்ஸ் ஆஃப் ஸ்கேனஃபில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மட் ஸ்ட்ரிங். இப்போ நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன ஃபார்மட் ஸ்பெசிஃபைட் யூஸ் பண்ணுறீங்க. இன்டீஜர் யூஸ் பண்ணிங்கன்னா %d, கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா %c, ஃப்ளோட் யூஸ் பண்ணிங்கன்னா %f. லைக் தட் நீங்கள் என்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்மட் ஸ்பெசிஃபையரை நம்ம ஃபஸ்ட்டு போடணும். அதான் ஸ்கேனஃப்க்கு அப்புறம் ஃபார்மட் ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் வேரியபிள் நேம். இப்போ வேரியபிள் நேமில் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிப்பீங்க, int a அப்படின்னு டிக்ளேர் பண்ணிப்பீங்க. இப்போ ஃபார்மட் ஸ்ட்ரிங்கில் நம்ம அந்த வேல்யூவை கெட் பண்ண போகிறோம். அதனால் %d, இப்போ a அப்படின்னு நம்ம போடுறோம். இதுதான் வந்து சின்டாக்ஸ். தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஸ்கேனஃப். ஃபஸ்ட்டு ஃபார்மட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்மட் ஸ்ட்ரிங் ஸ்பெசிஃபைஸ் த டைப் அண்ட் ஃபார்மட் ஆஃப் த இன்புட் டேட்டா எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த யூசர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டிஜர்ஸ்க்கு %d, ஃப்ளோட்டுக்கு %f, சிங்கிள் கேரக்டருக்கு %c, அதே வந்து ஸ்ட்ரிங்குக்கு %s, டபுள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ்க்கு %lf. ஃபார் எக்ஸாம்பிள் டு ரீட் அன் இன்டிஜர் அப்படின்னா %d, டு ரீட் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படின்னா %f. நெக்ஸ்ட் வேரியபிள் நேம். வேரியபிள் நேம் அப்படிங்கிறது the ampersand is used to pass the address of the variable. ampersand போட்டு நம்ம வேரியபிள் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு அட்ரஸ் ஆஃப் த வேரியபிளை பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அதாவது இன்புட் வேல்யூ ஷுட் பி ஸ்டோர். அதில் கொடுக்குற இன்புட் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். scanf stores the user input directly into the memory location. scanf என்ன பண்ணுன்னா நம்மளோட இன்புட்டை டேரெக்டாக வந்து ஒரு மெமரி லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் பண்ணும். pointed to by the variable's address. For example, if you have an integer variable x, using %x allows scanf to save the input value into the memory allocated for x. அப்புறம் எப்படி வந்து scanf ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு prompt the user, wait for input, store the input. prompt the user அப்படின்னா நம்ம scanf கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம printf யூஸ் பண்ணியிருக்கணும். ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான printf யூஸ் பண்ணியிருக்கணும். அதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா before calling scanf you typically use printf to display a message asking the user to input data. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா wait for the input. When scanf executes, it pauses the program until the user enters the required input and presses the enter key. இப்போ நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குற வரைக்கும் அது வெயிட் பண்ணும் அவுட்புட் ஸ்க்ரீனில். அந்த இன்புட் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா the input value is read and stored in the memory location of the variable provided. நீங்கள் ஏற்கனவே வந்து இன்டீஜர்னு கொடுத்து ஒரு இன்டீஜர் வேரியபிள் நேம் கொடுத்து செமிகாலன் போட்டு முடிச்சிருப்பீங்க. அப்போயும் உங்களுக்கு இன்டீஜருங்கும் போது ஒரு மெமரி லொக்கேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மெமரி லொக்கேஷனில் போய் அந்த நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து எப்படி நம்ம வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷனை மேனேஜ் பண்ணுறோம். இப்போ நம்ம திரும்ப பேசிக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கேனஃப்னா என்ன, ஸ்கேனஃபில் வந்து ஸ்கேனஃபோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்கேனஃப் சின்டாக்ஸில் ஃபார்மட் ஸ்ட்ரிங்னா என்னென்னு பார்த்தோம், வேரியபிள் நேம்னா என்னென்னு பார்த்தோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஸ்கேனஃபில் ஃபார்மட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். அதாவது ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்னால் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்பெசிஃபையர் கொடுப்போம். இப்போ இன்டிஜர்னா %d, ஃப்ளோட்டிங்னா %f, கேரக்டர்னா %c, ஸ்ட்ரிங் அப்படின்னா %s. அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேரியபிள் நேம் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளோட அட்ரஸை பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்புட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்கேனஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக மெமரி லொக்கேஷனில் போய் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து வேரியபிள் அட்ரஸ் மூலமாக போய் ஸ்டோர் ஆகும். அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள் வந்து கொடுக்குறோம். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
ஒரு மெமரி வந்து நம்மளுக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு ஏற்கனவே மெமரி அலோகேட் ஆகிட்டு இருக்கும். அதில் போய் நம்ம வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.